வந்து யாருக்காக வேண்டி மாய்க்க கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர. அல்லாஹ்வை நேசிப்பதென்றால் நபியவர்களை பின்பற்றணும். அப்ப நபிக்காக வேண்டி நபியுடைய பாதையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையில உயிரை விடுறதுனால அந்த நன்மை இருக்கிறது என்று சொல்லலாமே ஒழிய, எனக்கு ஏண்ட உயிரை தற்கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஏண்ட உயிரை நானே தற்கொலை செய்து போக்கிக் கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆக சகோதரர்கள், இது மோசமான தவறான நடைமுறை, எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நடைமுறையும் தான். அதை கொஞ்சம் பிற்காலத்தில் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நடந்து கொள்ற ஒவ்வொரு இளைஞரையும் கூப்பிட்டு, நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட பிள்ளைங்களாம் அப்படி சௌரியத்தை விரும்புறீங்கன்னு கேட்டு பாருங்க பாவம். இல்லை என்ன சொல்றான்? அப்ப ஏன் வந்து உங்களுடைய அதாவது சந்ததிகளுக்கு விரும்பாத, உங்களது பிள்ளைகளுக்கு விரும்பாத ஒன்று நம்மளுக்கு நம்ம விரும்பணும்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக மூணாவது அம்சம், நாங்கள் ஒரு சகோதரரை ஒரு நண்பரை விரும்பிவிட்டால் இஸ்லாம் என்ன சொல்லுது? அவருக்கு அதை போய் சொல்லுங்கள், அவருக்கு அதை போய் சொல்லிவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஒரு அம்சம். நான்காவது, இஸ்லாம் சொல்லுகிற அம்சங்களில் நான்காவது, உற்ற நண்பன் என்ற ஒரு பகுதி இருக்கு வாழ்க்கையில். நட்பு, உற்ற நட்பு. இப்போ நிறைய பேர் எனக்கு உற்ற நண்பர்கள் 200 சொன்னார்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். உற்ற நண்பர்கள் 200 பேர் இருக்கிறான்னு வைங்களேன், அவ பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்? உற்ற நண்பர்கள் 200 பேர் இருக்க இயலாது. உற்ற நண்பர்கள் மிஞ்சி போன 1 அல்லது 2 அல்லது 3 பேர் இருக்கலாம். அதான் உற்ற நண்பர்கள் வாழ்க்கையில் உள்ள அர்த்தம். உற்ற நண்பர்கள் என்ன நீங்களா நினைச்சுக்கிறதல்ல, அவருடைய நட்பு அப்படி இருக்கணும் உங்களோட. அந்த அளவுக்கு பொருளாதார விஷயத்திலும், குடும்ப விஷயங்களிலும், பலவிதமான சமூக பிரச்சனைகளிலும், உங்களோட முன்னேற்றங்களிலும் தன்னையே தியாகம் செய்யக்கூடிய அளவில் உள்ள நண்பர்கள் உலகத்தில் தேடி பிடிக்கிறது கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வேலையில சொல்றாங்க, நபி அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், அந்த பள்ளி வாயில் எப்படி இருந்துச்சு சொன்னா, பள்ளியை சுத்தி வீடுகள் இருந்துச்சு. பள்ளிக்கு வர்றதுக்கு லேசாக கதவுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டு கதவுகளை எல்லாம் பள்ளி சைட்ல அமைச்சாங்க. பள்ளியால தான் வெளியே போவாங்க, பள்ளிக்குள்ளால வந்து தான் வெளியே போவார்கள். அப்படி அமைத்திருந்தார்கள். பின்னர் ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யறாங்க. அப்ப இப்படி வீடுகள் இருந்ததுனால எல்லாரும் வந்துட்டு போவாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்களோட வீட்டில் இருந்து சொல்றாங்க, எல்லா கதவையும் அடைங்க, நாங்க இதுக்கு போறோம் பள்ளியில, பள்ளிக்கு வீடுகள் வழியாக வருகின்ற எல்லா கதவுகளையும் அடையுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இல்லா பாபா அபீபக்கர், அபீபக்கருடைய கதவை தவிரனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கதவை தவிர. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது லவ் குன்து முத்தகிதன் கலீலன், லவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகது அபூபக்கரின் கலீலா. நான் உற்ற நண்பனாக இந்த உலகத்தில் யாரையாவது அறிவிப்பதாக இருந்தால் அபூபக்கர் அவர்களை அறிவித்திருப்பேன். எனது உற்ற நண்பன் என்று நான் சொல்லுவதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவித்திருப்பேன். அப்ப உமர் ரலியல்லாஹு உறவா இருக்கலையா, நட்பா இருக்கலையா? உஸ்மான் ரலியல்லாஹு நட்பா இருக்கல, எல்லாம் இருந்தாங்க தான். உற்ற நட்பு என்றதுக்கு சில ஃபார்மேட் இருக்குது, சில அமைப்பு இருக்கிறது. நம்ம வந்து உற்ற நட்பு என்று சொன்னோன்னே வேற மாதிரி அதை வழங்கி கண்டிருக்கிறோம். எல்லாரும் பழகினா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா சரி, நாங்கள் எதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா என்னது, அதை உற்ற நட்பு நினைக்கிறோம். அதல்ல, உற்ற நண்பர் என்பவர் வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம சீல் அடிச்ச மாதிரி இருக்கணும். இவர் கன்ஃபார்ம் நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. அதாவது சீல் அடிச்ச மாதிரி 100க்கு 100 அல்ல, மனிதன் அடிப்படையில் மனிதன் அறிவுக்கு 100க்கு 100 எப்படி இருக்கணும் மனிதன் பார்வையில, மனிதனுடைய அமைப்புல இவர் நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டார், நம்மளுக்கு உதவியா தான் இருப்பாரு. எனக்காக வேண்டிய சொத்துக்களை எவ்வளவு தரத்துக்கு இருக்கிறார் என்ற லெவலுக்கு ஒரு ஆகி இருப்பார் வாழ்க்கையில. ஏன்டா அவருக்கு என்ன நலவு தெரியும், நான் கெடுதி விட்டேன்னு சொன்னா அது ஏன் விடுவேன் தெரியும், ஏன் இவர் எப்படி திருத்தணும் என்று அவருக்கு தெரியும். இந்த அமைப்புல நடந்து கொள்கின்ற வாழ்க்கையில உள்ள ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகது அபூபக்கரின் கலீலா. நான் உற்ற நண்பர்களாக யாரையாவது உங்களிலிருந்து எடுப்பதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன். வலாக்கின்னல்லாஹ இத்தகதனி கலீலா, என்றாலும் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். ஃபஇன்னி அப்ரவு இலல்லாஹி மின்கும் ஐயகூன மின்கும் கலீலுன். நான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டேன், உங்களில் எனக்கு எவரும் உற்ற நண்பர் இல்லை என்னாங்க சொல்ல. உங்களில் எவரும் எனக்கு உற்ற நண்பர் என்று யாரும் எனக்கு இல்லை, அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்ள. அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் தால ஒரு ஆளை உற்ற நண்பனா எடுத்துக்கொண்டோ இன்னொரு ஆளை தேடக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பன் என்று சொல்லி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அறிவித்தானோ, அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தாலா அறிவிக்கிறான். அதுக்கு பின்னால உங்கள யாரும் எனக்கு உற்ற நண்பர் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ உற்ற நட்பு என்று வரணும் 1-2 பேர் தான் வரணும். அப்படி இல்லை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும், அல்லாஹ் தாலா என்னை நட்பாக எடுத்துக்கொண்டு விட்டான், இல்லை என்றால் உங்களை எல்லாரையும் நான் உற்ற நண்பர்களாக என்ன செய்திருப்பேன், எடுத்திருப்பேன் சொல்லணும். அப்படி சொல்லல. அப்படி எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன், அது கூட இல்லை, அல்லாஹ் என்னை எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் என்னை உற்ற நண்பர்களில் ஒருவனாக எடுத்துக்கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
அரபியிலே ஹலீல் என்பார்கள். ஹுல்லா, ஹலீலுர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ்வுடைய உற்ற நட்பு என்ற அர்த்தம். உற்ற நண்பர் என்பது அர்த்தம். அதான் அந்த பேருடைய அர்த்தம். சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு எனது ஹலீல் என்ற அந்த நட்பு உறவு, உற்ற நட்பு என்ற அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒருவர் இருவர் மூவர் தான் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த மாதிரி இருப்பது ஒருவர் இருவர் மூவராகத்தான் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் உசுரையும் கொடுப்பேன் 100 பேருக்கு சொல்லுவாங்க. விளங்கிட்டானே, ஏன்னா உசுறு கொடுக்கறது பெரிய சந்தர்ப்பம் வாரது குறவு. விளங்கிட்டா அப்ப உயிரையும் கொடுப்பேன் சொல்லி என்னது 100 பேருக்கு சொல்லுவாங்க. உயிர் கொடுக்கிற டைம்ல ஆள் இல்லை. இந்த மாதிரி என்னது நிறைய பேரை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். உற்ற நண்பர்கள் என்ற உயிர் நண்பர்கள். நாங்கள் எதுக்கும் ரெடி, எதையும் செய்வோம். எப்படி நாங்கள் எதையும் செய்வோம், எதற்கும் ரெடி. அப்படியெல்லாம் ஒரு பொய்யான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் இறங்கினோம்னா அப்படித்தான் இறங்குவோம் கொண்டுவார்கள். வணங்கிட்டானே, நாங்கள் இறங்கினோம்னா அப்படித்தான் இறங்குவோம். இப்படி என்னது இந்த மாதிரி எல்லாம் சமூகத்திலே நட்பு, பொய்யான போலி நட்புகள், வார்த்தை ஜாலங்களோடு இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். உண்மையில எல்லாம் ஒரு இலட்சியத்திற்கும் ஒரு பாதைக்கும் ஒரு நோக்கத்திற்கும் துணை போகின்ற நட்பு இருக்கிறது. அதுதான் உண்மையான நட்பு. சும்மா சாப்பாடு ஹோட்டலில் போய் சாப்பாடு அடிச்சு கூடி தின்னுட்டு போறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய இவர் 1000 ரூபா போட்டு செலவழிச்சிருப்பாரு. விளங்கிட்டானே ஃப்ரெண்ட்ஷிப். அதில் பாருங்க, அவர் நாங்களாம் 500 தான் போட்டு ஒரு 1000 ரூபா போட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப் உறுதி ஆயிட்டா. அவர் தான் இவர் உற்ற நண்பர். அவர் ஏன் இவர் ரோல்ஸ் படிச்சு வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி உற்ற நண்பர். அதே போல பெருநாளுக்கு 2 உடுப்பு வாங்கி கொடுத்தா உற்ற நண்பர். உடுப்பு வாங்குறது ரோல்ஸ் பெடிஸுக்கு டீக்கு மேல உற்ற நண்பர். விளங்கிட்டு தானே. உற்ற நட்பு என்பது நம்முடைய லட்சியம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய கண்ணீர் வடிகின்ற இடங்கள், நாங்கள் பாதிக்கப்படுகின்ற இடங்கள், எங்களை பற்றி அவதூறுகள் பரவுகின்ற இடங்களில் எல்லாம் எங்கள் சார்பாக நின்று அந்த சமூகத்தில் இவர் இப்படித்தான் இருந்திருப்பாரு, இதுதான் காரணமா என்றெல்லாம் துணையாக யார் நிற்கிறார்களோ, எங்களுடைய நல்ல மனதிற்கு துணையாக யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சகோதரர்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அவதூறு பரவுகின்ற பொழுது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அபூபக்கரோட மகள் தானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஒதுங்கி கண்டிருக்கிறாங்க. மாமா என்ற முறையில், பாப்பா என்ற முறையில் அபூபக்கர் எல்லாம் எவ்வளவு ரசூலுல்லாஹோட கோவிச்சிருக்கணும். ஆனா அந்த நட்பு எவ்வளவு பவரா இருந்துச்சு தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட கோவிச்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட உறவாய்க்கிற அபூபக்கர் எல்லாம் ஒன்று. அப்படி சரியா தான் இருக்கும். சரியான விபச்சார குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஒதுங்குறது சரியா தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் தவிர்க்கிற சரியாகத்தான் இருக்கும் என்ற லெவல்ல தான் இருந்தாங்க. என்ன காரணம்? அதான் நட்புடைய சரியான ஒரு அதாவது வரைவிலக்கணம். இந்த அமைப்பில் சில உற்ற நண்பர்கள் இருப்பார்கள். இந்த அமைப்பிலே நேர்மையை கருதி, நட்பை கருதி உற்ற நண்பர்கள் இருப்பார்கள். நட்பை அதுக்காக வேண்டி மனைவி ஒருத்தன் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பான், உற்ற நண்பன் பேரை நீ அடிக்கிற சரியான சொல்லிடக்கூடாது. நல்ல விஷயத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற விஷயத்தில் அந்த உற்ற நட்பு. இது 4வது அம்சம். 5வது, உற்ற நட்போ சாதாரண நட்போ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நட்புக்கென்ற ஒரு உபதேசம். இது நம்ம நடைமுறைப்படுத்துற கஷ்டம், செய்கிறோம் இல்லை. அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா, அப்கில் பகீலக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா என்று சொன்னார்கள். அழகான ஒரு வசனம். உனது நண்பர்களை, நீ விரும்புகின்றவர்களை அளவாக நேசி என்று சொன்னார்கள். அளவோடு நேசி. ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் எதிரியாகலாம், ஒரு நாள் அவர்கள் எதிரியாக மாறலாம். அதே நேரத்தில் நீ யாரை பகைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களோடு அளவாக பகைமை வை. ஏனென்றால் அவர்கள் உனக்கு நண்பர்களாக மாறலாம். ஏனென்றால் அவர்கள் உமக்கு நண்பர்களாக மாறலாம். இது கஷ்டம். லேசாக நல்ல உபதேசம் தான், செய்யணும் மாதிரி தான் இருக்கும். விளங்கிட்டானே. ஆனால் கஷ்டம். ஏன்? ஒரு ஆள் வாரார் உங்கள்கிட்ட கஷ்டமா இருக்குது, என்ன 10 லட்சம் புடி அப்படின்னு சொன்னார்னு வைங்களேன், இந்த ஹதீஸ் மறந்து வைத்துரும் உங்களுக்கு. அளவா நேச வேண்டு 10 லட்சத்தை தந்துட்டான, இவன் மோசமாய்ப்பானா, இவன் கெட்டு போவானா, இவனா இன்றைக்கு தருவானா இன்றைக்கு, அப்படியெல்லாம் அவனை பாராட்டி அவனை மனசாலையாவது என்ன செஞ்சிடும் அந்த லெவலில் தான். இவன் நம்மளுக்கு பகைமையாக மாறுவான்னு யாரும் நினைக்க மாட்டான், யாரும் நினைக்க மாட்டான். அதனால தானே நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு மனைவியை தலாக் பண்றோம். அதே மனைவியோட 5 வருஷத்துக்கு முந்தைய என்னது எப்படி எல்லாம் இருந்திருப்போம், இருக்கிற உள்ள ரகசியம் மத்து இது எல்லாம் சொல்லி கட்டுமையான உறவுல இருந்திருப்போம். ஆனா 10 வருஷத்துக்கு பிறகு தலாக் பண்றோம். நடக்குதா இல்லையா சமூகத்தில்? இப்படி எல்லாம் சமூகத்தில் நடக்கும். ஆனா அந்த நிமிஷத்துல அந்த நிமிடத்துக்கு சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்துல இதை விட்டா ஆளில்லை லெவலுக்கு என்ன செஞ்சிருவான், சைத்தான் கொண்டு வைப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அளவாக நட்பு வை. அளவாக நட்பு வச்சோம்னா கவனமா இருப்போம். எப்படி உளர மாட்டோம்? நீங்க தான் இதான் இதான் என் டைரி பிடிங்க, இதான் என் வீட்டு சாவி, இதான் என் ரகசியம், இதான் டோட்டலியாக நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி ஒரிஜினல் பேசப்பி உங்கள்கிட்ட தாய்க்கட்டும், எலக்ட்ரிக்கிறதை விட உங்கள்கிட்ட இருக்கிற நல்லது அப்படிலாம் கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருவான். திடீர்னு என்னது ஆபத்தாவாயிருவாள், இமெயில் பாஸ்வேர்டு அது இது எல்லாம் அவன் கையில் தான். திடீர்னு பகைமையாயினான்னு வைங்களே, எவ்வளவு நம்பினேன் தெரியுமா இவர் இங்கே விளையாடானே, இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நானும் அவரு எப்படி நட்பாக இருந்தோம்னு சொன்னா சொல்லக்கூடாது.
அபூபக்கர் அவன் ரசூலுல்லாஹ்வும் இருந்த அளவுக்கு அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் வேற என்ன செய்வாங்க